சார், காஃபி. இந்தாங்க சார், காஃபி எடுத்துக்கோங்க. என்ன சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க சார், நான் வேணா உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றேன். என் பிரச்சனையே நீதான். உன்னால எப்படி கிளியர் பண்ண முடியும்? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? சரி, நான் போறேன். காயத்ரி, என்ன சார்? நான் ரொம்ப குழப்பி போயிருக்கேன். என் குழப்பத்துக்கு உன்கிட்ட பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க சார். ஜோசியர் எல்லார் முன்னாடியும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதை நீ கேட்டியா? நானும் அங்கதானே சார் இருந்தேன். உன் கழுத்துல தாலி கட்டின அந்த சம்பவம் உனக்கு எனக்கும் பிடிக்காம தான் நடந்துச்சு. அந்த கயிறை அப்பவே நீ கழட்டி போட்டுட்ட. அது முடிஞ்சு போச்சு. அது எப்படி என்னோட ஜாதகத்துல தெரிஞ்சது? உங்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனதா இருக்கலாம். ஆனா விதி நம்ம வாழ்க்கைய அந்த இடத்துல இருந்து தான் தொடங்கி வச்சிருக்க. அதுதான் உங்களுக்கு புரியல செழியா? என்ன காயத்ரி, எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்க? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தேடுறேன். கிடைச்சதா? தெரியல. ஜோசியர் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனதுல இருந்து அம்மா ரொம்ப குழம்பி போய் நேத்து என்கிட்ட வந்து ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டாங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் நான் அவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. சொன்ன நிமிஷத்திலேயே அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய பிரளயமே இந்த வீட்டுல நடந்திருக்கும். உண்மைதான் சார். அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையுமே மறைச்சேன். அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. ஆனா நீ இங்கதான் இருக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. செழியன் சார், ஜோசியர் சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களே. எதை பத்தி கேக்குற? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு ஜோசியர் அடிச்சு சொன்னாரே, அதுக்கு உங்க பதில்? காயத்ரி, நான் விதியை கூட மீறுவேன். ஆனா எங்க அம்மாவை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். ஜோசியர் சொன்னதெல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டினதையும் நான் பெருசாவே எடுத்துக்கல. அது எல்லாத்தையுமே எங்க அம்மா பாத்துப்பாங்க. இன்னைக்கு நீங்க இத பெருசா எடுத்துக்காம தூக்கி போடலாம். ஆனா இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொன்னும் நாளைக்கு நடக்க போறதுக்கான முன்னோட்டம் தான். நீங்க கல்யாணம் ஆகாதவர், நானும் கல்யாணம் ஆகாதவ. நீங்க கட்டின மஞ்ச கயிறுக்கு சக்தி இருக்கு சார். அந்த சக்தியை தூக்கி போட்டாலும் நமக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்ல முடியாது சார். நீ என்ன சொல்ற? அப்படின்னு நான் சொல்லல, ஜாதகத்துல தெரியுதுன்னு சொல்ல வந்த. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என் மனசுலயும் உன்னை பத்தின எந்த நினைப்புமே இல்ல. அதே மாதிரி உன் மனசுலயும் வேற ஒருத்தரோட நினைப்பு தான் இருக்கு. சம்பந்தமே இல்லாம நாம வாழ்க்கையில இணையறது சாத்தியமே இல்ல. அதனால நீ எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். நானும் இதுக்கப்புறம் எதையுமே மனசுல வச்சுக்கல. அது ஏதோ முடிஞ்சு போன காரியம். ஓகே? விதிப்படி நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல காலம் உங்களை மாத்தும். உங்களுக்கும் என் மேல காதல் வரும். நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதுவே எனக்கு முதல் வெற்றி தான்.
சரிங்க சார். அப்போ நான் கிளம்பலாமா? ம் கிளம்பு. ம்.